பாமக பொறுத்தல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 38வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ பாமகவோட உங்களுக்கு ஒரு தொடர்பு எப்போதுமே இருக்குது. இப்போ இல்லாட்டா கூட நீங்கள் அதில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர். ஸோ அந்த கட்சியை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய எதிர்காலம் இப்போ 2 பேரும் தந்தை மகனும் இணைஞ்சிட்டாங்க. இப்போ இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? விஜயோடு ஒரு இணக்கமான போக்க அவங்க பின்பற்ற மாதிரி தெரியுது. வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா உள்ள வர்றதுக்கு? அன்புமணி தான் பாமக. ஒரு காலத்தில் ராமதாஸ் தான் பாமகன்னு இருந்த நிலை எந்த அளவுக்கு இருந்தது, எப்படி இருந்த ராமதாஸ் இப்படி ஆயிட்டார் பாருங்க. இதெல்லாம் காலம். ராமதாஸ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அல்ல. வரலாற்றில் அவர் செய்த சாதனைகளை வச்சு அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. சரி, அந்த அந்தஸ்து அன்புமணி தனக்கு தேவைன்னு நினைக்கிறார். அந்த அந்தஸ்துக்காக அவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா தேர்தல் களத்தில் சசிகலா கூட ஒரு அரசியல் சக்தி நாளைக்கு அவங்க கண்டஸ்ட் பண்ணலான்னு வரும்போது ஒரு மக்களவை தொகுதிக்கு தகுதியானவங்க சசிகலா அம்மையாருங்க லெவலுக்கு அவங்க 26ல் நிரூபிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் வந்து எந்த பதவியும் வைக்க மாட்டாங்கன்னு ஒரு தலைவர் பதவியே பாமகவுக்கு எடுத்து அவர் எதையும் நிரூபிக்க முடியல அவரால். இதுதான் திருமாவளவனுக்கு அரசியல் அங்கே வென்றுட்டு. ரெஸ்ட்ராஸ்பெக்டிவாக பேசுகிறோம். அன்னைக்கு உள்ள விஷயம் வேற. ஒரு 5 சீட்டு ஸ்டாலின் அவருக்கு கொடுத்துருக்கலாம் ராமதாஸுக்கு, அப்போ அவ்வளோ பெரிய தலைவருக்கு. திருமாவளவன் அரசியல், திருமாவளவன் தான் முக்கியம்னு அதை கொடுக்கல. ஸோ பலரும் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. திமுக வன்னிய தலைவர் கூட அதை எதிர்பார்த்தாங்க. எனிவே சந்தர்ப்ப சூழ்நிலையும் அரசியலும் வந்து ராமதாஸுக்கு ஸ்டேச்சர் தான் இருக்குது, வாக்கு வங்கி இல்லைன்னு நிரூபிச்சிட்டு. ஒன்லி பாமக அன்புமணி தான் நிரூபிச்சிட்டு. அன்புமணியை பொறுத்த அளவில் விஜய் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட்ல வந்து 1-to-1ங்கிற அளவுக்கு பெருசாக பேசினார் ஆட்சி வந்ததும். அதுவே விஜய் தரப்பு வந்து அன்புமணி அப்படி ஒன்று ஒரு காமன் லீடராக நின்று அதை உருவாக்கிடுவாங்கிற லெவலில் பிகைண்ட் த சீனில் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்டருக்குள்ளெல்லாம் இது பண்ணி, எனக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மேட்டரில் விஷயம் நடக்கலை, வெறும் வார்த்தை தான் அது விஷயம் நடக்கலைன்னு எனக்கு தெரியும். விஷயம் நடக்கும். பகுப்பாய்வு அதுக்கு அலோவ் பண்ண உடனே அதுக்கு ஒரு பாராட்டு அது அப்போ இவங்க நெருங்க விரும்புகிறாங்க. அந்த நீர் மேலாண்மை பற்றி அதில் நெருங்க விரும்புகிறாங்க. ஆனால் எப்படி ராமதாஸை வரவிடாம திருமாவளவன் அகாய சூரர் அரசியல் பண்ணாரோ அதே அரசியலை வந்து பாமக உள்ள வரவிடாமலும் திருமாவளவன் பண்ணுறாரு. அந்த அரசியலுக்கு திருமாவளவன் இடதுசாரிகளோட கம்பைன் பண்ணிக்கிறாரு, காங்கிரஸ் கூட கம்பைன் பண்ணிக்கிறாரு, பாமகவை பாஜக கூட இருந்த கட்சிங்கிற அந்த இதை கொண்டு வந்துடுறாரு. மீண்டும் நான் சொல்கிறேன், திமுகவை எதிர்த்து திமுகவை தோக்கடிச்ச அதிமுக பாமகவுக்கு தவேக அரசில் அமைய வேண்டிய தார்மீக உரிமை ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி மிச்சம் சொச்சம் ஜெயித்து வந்தவங்களுக்கு கிடையாது. ஆனால் நம்பர் கேம் மெட்டீரியல் 117 நம்ம எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையில் திருமாவளவன் இங்கே இருக்கிறாரு. விஜயும் தரப்பு என்ன பார்க்குறாங்கன்னா, இதை அவங்க தரப்பில் ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் மாதிரி இதை பார்க்குறாங்க. காங்கிரஸ், ராகுல் காந்தி உண்மையான காங்கிரஸ்காரங்க தான் இருப்பான்னும், திருமாவளவன் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணதும், இது எல்லாமே அது ஒரு நேச்சுரல் லென்ஸாக பார்க்குறாங்க. ஸோ திருமாவளவன் பாமகவை ஏற்கனவே இருக்குது, பாமக இருக்க இடத்துல தாங்கள் இருக்க மாட்டோம், பாமக பாஜக இருக்க இடத்துல விசிக இருக்காதுங்கிறத கண்டினியூ பண்ணணும், அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் பாமக வந்துடக்கூடாது உள்ள. இப்போ அந்த வார்த்தையை சொல்லாமல் அதை செயலில் சாதிக்கிறார். இப்போ சொல்கிறது இப்போ அது செயலில் சாதிக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, திமுகவும் தாவேக்காவும் ஒரே அணியில் இருக்கணுங்கிறாரு. அர்த்தம் என்ன? என்டிஏல 22 எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினை மோடி கூப்பிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் செய்த துரோகத்தை வெளிப்படையா பெங்களூர்ல பேசிட்டாரு, அங்க போக கூடாது. அப்போ என்டிஏக்குள்ள டிஎம்கே வந்துட்டாங்கன்னா மத்திய அமைச்சர் ஆவாரு இவரு திருச்சி சிவா அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறாரு. அப்போ அது வந்துட்டுன்னா ஸ்வீப்பு 40 தட்டிடுவாங்க. அப்போ இவர் என்ன வராரு, இந்த கட்டத்துக்குள்ள இதற்கு எதிராக தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும்னு சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடியவர் அமித்ஷா எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாருன்னு தெரியுது. அமித்ஷா விரும்புறாரு. அவங்க வந்து பரையர் சமூகம் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மை சமுதாயம். அன்னைக்குள்ள பாப்புலேஷன்ல வன்னியர் தான் ஜாஸ்தி. இன்னைக்கு பர்த் ரேட் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரையர் வன்னியர் சில இது கால்குலேஷன் எடுத்தால் தான் தெரியும். அது ரெண்டுமே பெரிய சமுதாயம். நான் யாரையும் எந்த எண்ணிக்கை குறைச்சி மதிப்பிட்டெல்லாம் நம்ம இந்த சமூகங்களுக்கு இடையில சொல்ல விரும்பல. முன்னோட அவங்களுக்கு பர்த் ரேட் ஜாஸ்தி ஆகி எண்ணிக்கை கூடியிருக்கிறாங்க. பாஜக தலைமைக்கு வந்து இன்னைக்கு
ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் இந்தியா ஃபுல்லாக தேவை. உங்களுக்கு உதித்ராஜ் இருந்தார், போயிட்டார். இருந்தால் கேபினட் மினிஸ்டர் ஆயிருப்பார் மனுஷன், தவறு பண்ணிட்டு போயிட்டார். சிராக் ராம்விலாஸ் பாஸ்வான், அப்புறம் சிராக் பாஸ்வான், மாஞ்சி, பீகார் சீஃப் மினிஸ்டர் மாஞ்சி, ராம்தாஸ் ஆதவலே, அப்படியே அவருக்கு ஒன்றும் பெரிய பேக்கிங் கிடையாது. அடையாளத்துக்காக ராம்தாஸ் ஆதவலே அப்படி கொண்டு போறாங்க. திருமாவளவன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், அடையாளமும் இருக்கு, பேக்கிங்கும் இருக்குது. ஸோ அவரை வந்து அகில இந்திய அளவுலலாம் சில அரசியல் பண்ணார். ஸோ அவரை வந்து அமித்ஷா வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்துக்கு எதிர்பார்க்கிறார். ஸோ அதைத்தான் அவர் அதை ரிலீஸ் பண்றாரு. அப்போ அந்த ரிலீஸ் பண்றது வந்து விஜய்க்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். இப்படி நான் அதுக்கு கூட ஏத்துக்கல அப்படின்னா நான் என்ன, அதுதான் அங்கே இது. ஸோ இந்த இடம் அன்புமணிக்கும் பிளே ஹார்ட் அண்ட் ஹோல்டாக தான் போகுது. அந்த யூனிவர்சிட்டி அந்த யூஜிசியில் உள்ள மெம்பர் போட்டதை கண்டிச்சிருக்கிறாரு, பல விஷயங்களை கண்டிக்கிறாரு. காங்கிரஸ்காரன் குறுக்க அனுக்கிறான் போலுக்கு. இது மேகதாது விஷயத்தில் வேற யாரோடும் விவசாயிகளுக்காக அன்புமணி தான் ஸ்ட்ராங்காக அனுக்கிறாரு. ஸோ அந்த இடம் வரும் ஆனால் வராது மாதிரி இருக்குது. பாமக உள்ள வரும் ஆனால் வராது மாதிரி இருக்குது. அதை வரவிடாமல் பண்ணக்கூடிய அரசியலை திருமாவளவன் வெளிப்படையாக இல்லாமல் நாசூக்கா திறம்பட பண்ணுறாரு. அவர் தான் ராமதாஸை கலைஞர் அணிக்கு வரவிடாமல் பண்ணி ராமதாஸ் அரசியலில் ஒன்று மில்லன்னு ஆகிறது காரணமும் செல்வாக்கில் ஸ்டேச்சர் இருக்கு ஐயாவுக்கு, அது வேற காரணமும் திருமா தான். இப்பவும் தன்னுடைய பலத்தை வச்சு மைல்டா விஜய் கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாமக புரியுது. பாமகவுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் 2031 என்ன மாதிரி முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இல்லை 29லயும் பாமக ஒரு பெரிய பிளேயர் தான். அவங்களுக்கு ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா எடப்பாடிட்ட 30 சீட் வாங்கியிருப்பாங்களே. அது அவங்க பிரிஞ்சு போனதுனால தானே 18 சீட்டோட நின்றுச்சு. ஸோ இன்னைக்கு ஒரே பாமகன்னு சொல்லும்போது அன்புமணி ஒரு பிளேயர் தான். பட் அதை செக் அடிக்கக்கூடிய அளவுக்கு திரும்ப எக்ஸ்ட்ராடினரியாக அப்ளை பண்ணுறாரு. இப்போ நான் இதில் 2 பேருமே நமக்கு தமிழ் சமுதாயம், நமக்கு எல்லாருமே நமக்கு வேண்டியவங்க தான். என்ன அரசியல் போகுதுங்கிறதான் நம்ம சொல்கிறோம். நன்றி. நன்றி.